ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை சாதம், அதுக்கு தொட்டுக்க மசால் வடை. லஞ்சுக்கு தான் இது. இதை காலையிலே செஞ்சுறதுனால இந்த வடையை நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். மார்னிங் டைமு நமக்கு ஒரு 8:20க்குலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறைய காய்கறி இல்லாததுனால வடையை நம்ம சாப்பிட்றதுல எந்த ஒரு டயட் பிரச்சனையும் வராது. காய்கறியே இல்லை இன்றைக்கி. கருவேப்பிலையும் நமக்கு வடை, அதில் இருக்கிற வெங்காயம் தான். இது நல்லா சிறப்பாகவே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். வடை போடுறது காலையில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஊற வைக்கிற ஒரு வேலை தான். அதுக்கப்புறம் பொறுமையாக வேக வைக்கணும், அவ்வளோதான். நமக்கு முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் 5:30 ஆக போகுது. மார்னிங் டைமு. எழுந்ததுமே நான் நம்ம வீட்டில் மசால் வடைக்கு கடலப்பருப்பு 1 டம்ளரு கழுவிட்டு ஊற வச்சுருவோம். இது நான் கருவேப்பிலை சாதம் செய்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு தொட்டுக்கையாக இதை செய்கிறேன். இது காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் சமைச்சிக்கிட்டே உங்களோட பேசிக்கிட்டே வீடியோ ஷேர் பண்ணுறேன். பருப்பு நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. இது அப்படியே ஊறட்டும். நம்ம மற்ற வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு வரலாம். இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு, இப்போ டைம் பாருங்கள் 7:30 ஆக போகுது. நம்ம இதுக்கு இடையில எல்லா வேலையும் நம்ம என்னென்ன முடிக்கணுமோ, வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறது, இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறது, சாதம் வேக வைக்கிறது. இது அந்த கருவேப்பிலை சாந்து சொன்னோம் இல்லையா, அதை நம்ம மறுபடியும் ஒரு சூடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயும் லைட்டாக சிம்பிள் ஃப்ளேமில் காய வச்சுக்கலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ஊறி போச்சுன்னு நமக்கு அந்த அவர்ஸே தெரியும். இப்படி இன்னி பார்த்தா நமக்கு உடையும். வாயில் போட்டு மென்று பார்த்தாலும் நல்லா மையம் கடக்க மடக்குன்னு இல்லாமல் நச்சுன்னு ஊறி போனது தெரியும். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி பெருஞ்சீரகம் இதிலே நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம். இதையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் இது பூண்டு பல் நம்ம அப்படியே சின்ன சின்ன பூண்டாக இருக்குது இல்லையா, உரிக்க முடியாமல் ரசத்துக்கு தக்கணும் இல்லையா, அதை மாதிரி தோலோடவே நம்ம இதில் போட்டு இதை தனியாக நம்ம பவுடர் ஆக்கிக்கணும். இதையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக தெரியும். தண்ணி அதிகம் விடக்கூடாது, சட்னி மாதிரியும் அரைக்கக்கூடாது. நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் குறப்பாக இதை நான் அரைச்சிட்டேன். அதுக்கடுத்து இந்த பொட்டுக்கடலை, பூண்டு பல் இதையும் நான் மிக்சியில் பவுடர் ஆக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூண்டு பல், பொட்டுக்கடலை இதையும் நம்ம பேஸ்ட்டாக அப்படியே பவுடராக்கி இதில் கொட்டுறோம். இதில் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நமக்கு இந்த பவுடர் ஏன் சேர்க்குறோன்னா, நமக்கு எண்ணெய் குடிக்காது. அதே போல் வடை செய்யும்போது நல்ல ஒரு வாசனை கமன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் யார் வீட்டிலப்பா இந்த மாதிரி ஒரு வடை சொல்கிறாங்கன்னு எல்லார் வீட்டுக்கும் வாசனை நோட்டிஃபிகேஷன் மாதிரி போயிடும். அதுக்கு தான் இது செய்கிறது. எண்ணெய் குடிக்காது. இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதே போல் செய்யுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாயில் போட்டு பார்த்து கூட உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த பச்சை மிளகா, இஞ்சி இதையெல்லாம் இதில் போட்டுடலாம். இஞ்சி துண்டுகளாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்டா. பெரியவங்க இருந்தாங்கனாக்கா நீங்கள் பச்சை மிளகா, இஞ்சி துண்டுகளை இப்படி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த காரத்தை நீங்கள் குறைச்சிக்கங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1 ஹேண்ட் சமையல் அண்டு 1 ஹேண்ட் வீடியோ மேக்கிங். அதனால் நான் இப்படி செய்கிறேன்.
செஞ்சு காமிச்சிடுறேன். கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோ, அதான் நான் சமைச்சிட்டே செய்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி பார்க்குறீங்க. எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம். என்னுடைய நண்பர்கள் என் கூட என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். வடைக்கு தேவை மாதிரி எண்ணெய் பாருங்கள் லைட்டாக காஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ நேரடியாக தட்டிடலாம். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. டைம் பாருங்கள், இவ்வளோ தான், சட்டுன்னு முடிச்சிடலாம். வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எனக்கு தண்ணியை தெளிக்க தேவையில்லைன்னு இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது. நம்ம வடையை சின்னதாக போடுறோமா பெருசாக போடுறோமா பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. எண்ணெய் அப்போ வச்சு தான் நான் ஒரு கையாலே தட்டி காட்டுறேன். இது ரெண்டாவது போட்டிருக்கேன். நான் வடையில் கருவேப்பிலெல்லாம் போடுவாங்க, போடலாம். ஆனால் நான் கருவேப்பிலை சாதமே செஞ்சதுனால இதில் கருவேப்பிலை போடலை. இது வந்து நான் 2 கையால் தட்டி போட்டேன், உள்ளங்கையில் தட்டி போட்ட வடை. இதே மிதமாக வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சாதம் மசால் வடை சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.